பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் டுடே எபிசோடில் நம்ம கோமதி இருந்துட்டு சொன்ன மாதிரியே வீட்டை விட்டு கிளம்புறாங்க. அதுக்கு அடுத்ததாக என்ன தம்பி பார்த்துக்கிட்டே நின்றுட்டுருக்கீங்க, அவளை எப்படியாவது சமாதானம் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. இவளோட தினமும் ஏதாவது ஒரு பிரச்சனை வீட்டில் வந்துக்கிட்டே தான் இருக்குது, நிம்மதியே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் இருந்துட்டு திட்டிக்கிட்டே கோமதியோட பின்னாடி போயிட்டுருக்காங்க. ஏ கோமதி நில்லடி முதல்ல அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ரோட்லேயே எல்லாரும் பார்த்துட்ருக்காங்க. நில்லடி, பார்த்தா பார்க்கட்டுமே, எனக்கு என்ன போச்சு, உங்களை யார் என் பின்னாடி வர சொன்னது அப்படின்ற மாதிரியே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. என்னடி என்னை பழி வாங்கிட்டு இருக்கியா, என்னை அவமானப்படுத்துறியா அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்ருக்காங்க. நீங்கள் முதல்ல யார், உங்களை எதுக்காக நான் அவமானப்படுத்தணும், உங்களை எதுக்காக நான் பழி வாங்கணும், எனக்கு வீட்டில் இருக்க பிடிக்கல, உங்களுக்கெல்லாம் வடிச்சு கொட்டவா எங்கள் வீட்டிலேருந்து நான் கஷ்டப்பட்டு அங்கேருந்து அந்த வீட்டுக்கு நான் வந்தேன், தேவையே இல்லை, எனக்கு அப்படி ஒரு வீடே அவசியமே இல்லை, நான் எங்கேயோ ஒன்று போய் நிம்மதியே இருந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோமதி சொன்னதே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. எல்லைகளில் போய் எல்லையை வேற குடிச்சிட்ருக்காங்க. என்ன பார்த்துட்டு நின்றுட்டுருக்கீங்க, இளநிக்கு காசு கொடுங்க, இதில் கொஞ்சம் எல்லை தான் இருந்தது அப்படின்ற மாதிரி திட்டிட்டு எல்லையை தூக்கி போட்டுடுறாங்க. பாண்டியன் இருந்துட்டு, ஐயோ இன்னும் எவ்வளோ நேரம் தான் நம்மளை காய விடுவான்னு தெரியலையே, கடை வேறு திறக்கணும், டைம் வேறு ஆகிட்டுருக்கு, என்ன பண்ணுறது, நேற்றே வேறு லீவ் விட்டாச்சு, இன்றைக்கும் லீவ் விட்டால் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிட்டே இருக்காரு. அதோடு இன்றைக்கான பிரபு முடிச்சிருக்காங்க.